வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக யோசுவா பேசின கடைசி வார்த்தைகளை பற்றி நாம் படிக்கின்றோம். யோசுவா இஸ்ரவேலின் தலைவர்கள் எல்லாரையும் வரவழைத்து இஸ்ரவேலர் அல்லாதோரோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யப்போகும் கலப்பு திருமணங்களை குறித்து எச்சரித்து பேசுகின்றார். 12-13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்று யோசுவா சொல்லுகின்றார். பாருங்கள், கானானை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழுமையாக கொடுத்திருந்தாலும் அவர்களால் சில கானானிய மக்களை துரத்திவிடவும் முழுமையாக தேசத்தை சுதந்திரிக்கவும் கூடாமல் போனது. முந்தின அதிகாரங்களில் எப்படி வெவ்வேறு கோத்திரங்கள் கானானியர்களை தங்களோடையே இருக்கும்படியாக அனுமதித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். யோசுவாவும் இஸ்ரவேலின் தலைவர்கள் கூட கிபியோனியரால் வஞ்சிக்கப்பட்டபடியினால் கிபியோனியரை தங்களோடு வாழும்படியாக அனுமதித்ததை பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது வருங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகான் எரிகோவில் செய்தது போல வருங்காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கின்றார். இந்த வேறு ஜனங்களை நேசித்து அவர்களில் குமாரரையும் குமாரத்திகளையும் எடுத்து திருமணம் செய்வார்கள் என்று யோசுவா நினைக்கின்றார். அப்படி நடக்கும்போது இஸ்ரவேல் மக்களும் அந்த மற்ற மக்களும் ஒரே கூட்டமாய் இணையானவர்களாய் மாறிவிடுவார்கள். கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மற்ற ஜனங்களுடைய விக்கிரகங்களை பின்பற்றி வழிபடுவார்கள் என்று யோசுவா எதிர்பார்க்கின்றார். ஆகவே 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் யோசுவா சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். ஆனால் பிற்காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலந்து கலப்பு திருமணங்களை செய்யும்போது இஸ்ரவேல் அன்றைக்கு பலவீனம் அடையும் என்று யோசுவா எச்சரிக்கின்றார். 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், உங்கள் தேவனாய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று யோசுவா எச்சரிக்கின்றார். ஆகவே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை தான் தன்னுடைய கடைசி செய்தியாக சொல்லுகின்றார். 11ஆம் வசனத்தில், ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். 16ஆம் வசனத்தில், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாகும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களை வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான் என்று வாசிக்கின்றோம். நண்பர்களே, விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு கலப்பு திருமணங்களை குறித்து கவனமாயிருக்கிறார்கள். நன்றாக கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்த கிறிஸ்தவர்கள் அவிசுவாசிகளோடு செய்த திருமணத்தின் நிமித்தமாக கடைசியாக ஆண்டவரோடு உள்ள உறவை இழந்து போயிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கும் யோசுவா சொன்ன காரியம் ஒரு எச்சரிப்பாய் நிற்கின்றது. இது மாத்திரமல்லாமல் அவிசுவாசிகளோடு கூட அனுதினமும் பழக்கம் வைத்திருக்கும் கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை பின்பற்றுவதில் மிகவும் கவனமாய் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நாம் நெருங்கி பழகுகின்ற அநேக மக்கள்
இந்த உலகத்திற்கும் உலகத்தின் விக்கிரகங்களுக்கும் திருமணமானவர்கள் என்பதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உலக காரியங்களோடு அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கின்றது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக கவனமாக இல்லாவிட்டால் தேவபக்தியற்ற காரியங்களுக்கு நாம் இழுத்து விடுவார்கள் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். 13ஆம் வசனத்தில் யோசுவா சொன்னது போல அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் இருப்பார்கள். நண்பர்களே, மற்ற மக்கள் நம்முடைய வழிகாட்டியாகவும் நம்முடைய விக்கிரகங்களாகவும் இருக்க நாம் அனுமதிக்க முடியாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொன்னது போல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் இன்று பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட மதங்களும் இருக்கின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நாம் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ தெரிந்தெடுத்திருக்கின்றோம். அதாவது நாம் என்ன செய்வோம், என்ன செய்ய மாட்டோம் என்பதை நாம் தெரிந்தெடுக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் கவனமாக நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். 2 கொரிந்தியர் 6:14 வசனத்திலிருந்து பவுலப்போஸ்தலன் நாம் இந்த கவனத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று நாம் படிக்கின்றோம். நண்பர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கும் சவால்கள் மிகவும் பெரியவைகள். ஆனால் நம்முடைய கர்த்தரோ அந்த எல்லா சவால்களை காட்டிலும் இன்னும் மிக பெரியவராயிருக்கின்றார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். கடைசி பரியந்தம் அவருக்கு நாம் உண்மையாக இருக்கும்படியாக நம்மை அவர் வழி நடத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மிகவும் கவனிப்பாகவும் எச்சரிப்பாகவும் இருந்து கர்த்தருக்கே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆனாலும் சில நேரங்களில் நாம் பலவீனம் அடைவோம். பக்தியற்ற மக்களுக்கு நம்மை விட்டு கொடுப்போம். ஆனாலும் தேவன் நமக்கு உதவி செய்வார். தம்முடைய பரிசுத்தாவியானவர் மூலமாய் நம்மை ஆண்டவர் எச்சரித்து மறுபடியும் அவருக்கு நேராக இழுத்து கொண்டு வருவார். நாமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானால் அவரில் நாம் பலனை கண்டடைவோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.